வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியிடம், வைதேகி, இந்த மலையில் சில பிரதேசங்கள் வீடுகளைப் போன்றும் மற்றவை ஒரே பாறைகளாகவும் விளங்குகின்றன. கீழாநெல்லி, புன்னை, சத்கரம், பூர்ஜரம், தாமரை முதலிய செடிகள் பட்டுப்பாய் போல் விரிந்திருப்பது மிகவும் அழகாக காணப்படுகிறது. குபேரனுடைய பட்டினத்துக்கும் குரு தேசத்துக்கும் இந்திரனுடைய பட்டினத்துக்கும் உயர்ந்ததாகவே காணப்படுகிறது இந்த மலை. பெரியோர்களின் அனுஷ்டானத்தில் பற்று கொண்டவனாய் புனிதமான நியமங்களுடன் உன்னுடனும் லக்ஷ்மணனுடனும் நான் இவ்விடம் காலம் கழிக்கப் போகிறேன் என்று சித்திரக்கூடத்தின் அழகை ரசனையுடன் பிராட்டியாருக்கு எடுத்து கூறிய ரகுநந்தர், தெளிவான தண்ணீரை உடைய மந்தாகினி நதிக்கு தேவியை அழைத்து சென்று, வைதேகி, மிகவும் ரமணீயமானதும் விசித்திரமானதுமான மணக்குன்றுகளையும் ஹம்சம், சாரசம் முதலிய பறவைகள் நிறைய உள்ளதுமான ஒப்பற்ற இந்த நதியின் கரையில் பழங்களையும் புஷ்பங்களையும் தரும் மரங்கள் ஏராளமாக உள்ளன. இது எல்லா வகையிலும் குபேரருடைய தாமரை ஓடையைப் போல காணப்படுகிறது. பக்கங்களில் இருக்கும் கருநீளமான ஊற்று நீரை மான் கூட்டங்கள் வற்றடிப்பதை காண எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. என் அன்புக்குரியவளே, ஜடையையும் மாந்தோலையும் சிறந்த மர ஒரிகளையும் தரித்த முனிவர்கள் உற்ற நேரத்தில் இந்த மந்தாகினி நதியில் நீராடுகிறார்கள். அவர்கள் நீராடிவிட்டு 2 கைகளையும் உயர்த்தி சூரிய பகவானை உபாசிக்கிறார்கள். விசாலாட்சி, இந்த நதியானது சித்திரக்கூடத்தை நாற்புறமும் சூழ்ந்து ஓடுகிறது. சில இடங்களில் இந்திரநீல மணியையொத்த தண்ணீரையும் சில இடங்களில் மணர் மேடிட்டும் காணப்படுகிறது. கரையோரங்களில் சித்தர்கள் நிறைந்ததாயுள்ள மந்தாகினியை நீ பார். காற்று அடித்து உதிர்ந்த மலர்கள் பரவியுள்ள பூக்குவியல்கள் ஆற்றின் நடுவில் மிதந்து போவதை பார். அந்த மலர் குவியல்களின் மீது உட்கார்ந்து கொண்டு சக்கரவாக பறவைகள் இனிய குரலில் கீதம் இசைப்பதை நீ கேட்கிறாயா? புண்ணியவதியே, நீ என்னுடன் இருப்பதால் தான் இந்த சித்திரக்கூடத்தின் அனுபவத்தையும் மந்தாகினியின் அழகையும் அயோத்தியாவாசத்தை விட உயர்ந்ததாக எண்ணி நான் மகிழ்கிறேன். தவத்தினால் 5 பொறிகளை அடக்கிய முனிவர்களால் தினமும் ஸ்நானம் செய்யும் இந்த புண்ணிய நதியில் நீ என்னுடன் ஸ்நானம் செய்வாயாக. உத்தமியே, செந்தாமரை மலர்களையும் வெண்தாமரை மலர்களையும் நீரில் மூழ்கச் செய்தபடி நீ ஒரு தோழி போல் என்னுடன் மந்தாகினி நதிக்கு வா. காட்டு விலங்குகளை பட்டினத்து மக்கள் போலவும் சித்திரக்கூடத்தை அயோத்தியை போலவும் இந்த மந்தாகினியை சரையூ நதியைப் போலவும் நீ கொண்டாட வேண்டும் என்றார் ரகுநந்தர். மேலும், பிராணனாகியே, எனது கட்டளைகளை சிறிதும் மீறாமல் நடத்தி வரும் லக்ஷ்மணனும் என் மனம் கோணாமல் நடந்து வரும் நீயும் எனக்கு மனச்சாந்தியை கொடுத்து வருகிறீர்கள். 3 சந்தியா காலங்களிலும் உன்னுடன் ஸ்நானம் செய்து கொண்டு மகிழும் நான் அயோத்தியையும் ராஜ்ய பாரத்தையும் பொருட்படுத்த மாட்டேன். நன்கு மலர்ந்து அழகாக விளங்கும் மரங்கள் சூழ்ந்த இந்த நதியில் நீராடினால் யாருக்குத்தான் களைப்பு நீங்கி மகிழ்ச்சி ஏற்படாது? ரகுகுலத்தை வளரச் செய்யும் ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு அந்த நதியை பற்றி பொருத்தமாகவும் விரிவாகவும் சீதா பிராட்டியிடம் வர்ணித்தார். கண்ணில் தீட்டிய மையை போல அழகாக விளங்கும் சித்திரக்கூடத்தில் தமது தர்ம பத்னியுடன் மனம் குளிர உலாவினார் ஸ்ரீ ரகுவரர். நாளை தொடர்வோம்.